ஹல்லேலூயா. மேகம் போன்ற சாட்சிகளே, எம்மை முன் சென்ற சுத்தர்களே, இந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். மேகம் போன்ற சாட்சிகளே, எம்மை முன் சென்ற சுத்தர்களே, பரலோகத்தின் வீதிகளில் எங்கள் ஓட்டத்தை காண்பவரே. மேகம் போன்ற சாட்சிகளே, எம்மை முன் சென்ற சுத்தர்களே, பரலோகத்தின் எங்கள் ஓட்டத்தை காண்பவரே. இவ்வுலகென்னை மயக்கையிலே, சாத்தானின் சதிகள் வளைக்கையிலே. இவ்வுலகென்னை மயக்கையிலே, சாத்தானின் வளைக்கையிலே. உங்கள் சாட்சியை நினைத்திடுவே, உந்தன் ஓட்டத்தை தொடர்ந்திடுவே. உந்தன் சாட்சியை நினைத்திடுவே, உந்தன் ஓட்டத்தை தொடர்ந்திடுவே. அக்கினியுள்ளே வேகவில்லை, தண்ணீரினுள்ளே மூழ்கவில்லை, கடும்புயல் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே, எல்லாரும் சேர்ந்து அக்கினியுள்ளே வேகவில்லை பாடுங்க எல்லாரும். அசையவில்லை, உன்னத தேவனின் சீஷர்களே. மேகம் போன்ற சாட்சிகளே, எம்மை முன் சென்ற சுத்தர்களே, பரலோகத்தின் வீதிகளில் எங்கள் ஓட்டத்தை காண்பவரே. இவ்வுலகென்னை மயங்கையிலே, சாத்தானின் சொல்லுவோம். இவ்வுலகென்னை மயக்கையிலே, சாத்தானின் சதிகள் வளைக்கையிலே. உந்தன் சாட்சியை நினைத்திடுவே, உந்தன் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன். பாடுங்க எல்லாரும். உந்தன் சாட்சியை நினைத்திடுவே, உந்தன் ஓட்டத்தை. அக்கினியுள்ளே வேகவில்லை, தண்ணீரினுள்ளே அற்புதம் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே, அக்கினியுள்ளே அற்புதம் அடித்தும் அசையவில்லை. உன்னத தேவனின் சீஷர்களே. முச்செடியின் மோசையே, பாடுங்க எல்லாரும். தேவ மகிமையை கண்டனனே, பார்வோனின் அரண்மனை வாழ்க்கையையும் குப்பையாய் எண்ணின சீமானே. முச்செடியின் மோசையே, தேவ மகிமையை கண்டவனே. பார்வோனின் அரண்மனை வாழ்க்கையையும் குப்பையா எண்ணின சீமானே. நிந்தையின் குரல் கேட்கையிலே, இறப்பின் வாசலில் நிற்பவனே. நிந்தையின் குரலை கேட்கையிலே, இறப்பின் வாசலில் நின்றவனே. உம்மை போல் நானும் ஆகணுமே, அவரின் நண்பனாய். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை போல் நானும் அவரின் நண்பனாய் மாறணுமே. அக்கினியுள்ளே வேகவில்லை. நல்ல கைகளை தட்டுங்களேன். சோர்ந்து போய் கை தட்டக்கூடாது, உற்சாகமா.
ஹalleluya. அக்கினியுள்ளே வேகவில்லை, தண்ணீரினுள்ளே மூழ்கவில்லை, கடும்புயல் அடித்தும் அசையவில்லை, உன்னதின் தேவனின் சேஷகனே, சுழல் காற்றின் எளியாவே, இயேசுவே வென்றவனே. பாகாலை வெட்கப்படுத்தி பாடுங்க எல்லாரும். சவாலை வென்றவனே, சுழல் காற்றின் எளியாவே, சுழல் காற்றின் எளியாவே, இயேசுவே வென்றவனே. பாகாலை வெட்கப்படுத்தி பாகாலை வெட்கப்படுத்தி சவாலை வென்றவனே, அன்மேலின் மேல் அக்கினியை இறக்கி அத்தரு தேவன் என்று முழங்கி என் மாறினாலும் தேவனுக்காக நின்றவனே. அக்கினியுள்ளே வேகவில் உணர்ந்து பாடுறீங்களா எல்லாரும்? ஹalleluya. உன்னத தேவனின் சீஷர்களே, அக்கினியுள்ளே வேகவில்லை, கண்ணீரினுள்ளே கடும்புயல் அடித்தும் அசையவில்லை, உன்னத தேவனின் சீஷர்களே. மேகம் போன்ற சாட்சிகளே எம்மை முன் சகோதரர்கள் சத்தமே இல்லை. பாடுறீங்களா கூட தெரியல. பாடுங்க, எல்லாரும் பாடணும். எங்கள் ஓட்டத்தை காண்பவரே, மேல இருக்கவங்க எல்லாரும் மேகம் போன்ற சாட்சிகளே எம்மை முன் சென்ற நமக்கு முன்பதாக எத்தனையோ பேர் சாட்சியா வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்களை போல நீங்களும் நானும் எங்கள் ஓட்டத்தை காண்பவரே, இவ்வுலகென்னை மயக்கையிலே சாத்தானின் சதிகள், இவ்வுலகென்னை மயக்கையிலே சாத்தானின் சதிகள், உந்தன் சாட்சியை கொடுத்திடுவே, உந்தன் நோட்டத்தை தொடர்ந்து. எத்தனை பேர் சொல்றீங்க? உங்கள் சாட்சியை நினைத்திடுவேன், ஹalleluya. ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன். கரங்களை உயர்த்தலாம். அக்கினியுள்ளே வேகம் நம்மையும் நம்மை குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தாரே. பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள், ஆபத்துகள் வரும் பொழுது, கடும் புயல் அடித்த பொழுது அசையாதபடி கர்த்தர் நம்மை காத்தாரே. உணர்ந்து பாடணும். அக்கினியுள்ளே வேகவில்லை, அடித்தும் அசையவில்லை, உன்னத தேவனின் சேஷகரே. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அக்கினி உள்ளே வேகவில்லை. ஆமென். கர்த்தர் அவரோடு கூட இருந்த ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் இருந்தார். தண்ணீருள் மூழ்கவில்லை. நீ தண்ணீரில் நடக்கும்போது அவன் கூட இருப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. கடும் புயல் உங்க வாழ்க்கையில குடும்பங்களில் வீசினாலும், புயல் அடித்தாலும், அலை மோதினாலும், எவர் நமக்கு விரோதமாக இருமினாலும் அசையாமல் நிற்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹalleluya. கர்த்தரை நம்புகிறவர்கள் இன்னென்றைக்கும் அசையாமல் நினைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பாங்க. வாய்களை திறந்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ஆண்டவர் அப்படி நம்மளை சாட்சியை வைத்திருக்கான்னு சொன்னால் நாம மௌனமா இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் இயேசுவே உம்முடைய நாமத்தினால என்ன உண்டு? இன்பம் உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, விடுதலை உண்டு. ஆகவே இந்த அருமையான நாளிலே நம்ம நன்றி உறுதியத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நம்ம ஆராதனையில் நன்றி செலுத்தி ஆண்டவரை நாம் பாடி துதிக்க போகிறோம். ஆமென். ஆமாம், இந்த மாதம் கடைசி ஆராதனையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவோ நன்மைகளை நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் செய்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். அதை ஒவ்வொன்றாக எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்த்து இன்றைக்கு நாளிலே நம்ம ஆண்டவருக்கு நன்றி உறுதியத்தோடு நாம் பாடி நாம் கர்த்தரிடம் மகிமைப்படுத்துவோம். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும், நன்றி உறுதியத்துடன் கூடினோம் என் நன்னாளிலே. இந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும், பழைய பாடல் தான். எங்களோட கூட சேர்ந்து நீங்கள் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் நன்னாளிலே. மீண்டுமாக இயேசுவே இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும். கைகளை தட்டி எல்லாரும் இதயத்துடன் கூடினோம் நன்னாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போம். கைகளை தட்டி எல்லாரும் சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் நன்னாளிலே. எங்கள் தேவனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லா உலகில் நெறித்தபோது நாம் அலைந்தோம். என்னோடி பிரகாசித்திட தேவன் பெற்றிடவே. எங்கள் தேவனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக கையில் நன்றியுள்ள சாட்சியாக நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை நாடி மண்ணை அடைந்தோ புகழ் தேடியே மற்றம் கொண்டோ விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ மீண்டுமாக பொன்னை நாடி மண்ணை அடைந்தோ புகழ் தேடியே மற்றம் கொண்டோ விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ இயேசுவின் தரிசனத்தால். எல்லாம் எழுந்திருக்கலாமா? எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். எத்தனை பேர் நன்றி உள்ள இதயத்தோடு பாடுறீங்க? சாட்சியாக எல்லாரும் எழுந்து தேவ சமூகத்தில் இயேசுவே இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் நன்னாளிலே. எங்கள் தேவனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே. பாருங்க எல்லாரும் வாயிலிருந்து எல்லாரும் சேர்ந்து உயிர்ச்சத்தமா ராஜனே என்று உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை கண்டலைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே என்றுமே சுவண்டை வாராயோ ஜீவன் பெற்றிடவே. உன்னை கண்டலைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே என்றும் சுவண்டை வாராயோ. கர்த்தர் இந்த நாளிலே உங்களை அழைக்கிறார். எங்கள் தேவனே
எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எல்லாரும் வாயில திறந்து எல்லாம் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக இயேசுவே உமக்கு முன்பதாக நாங்கள் ஜீவிப்போம். இயேசுவே நான் பின் செல்வோம். இயேசுவே நாம் பின் செல்லுவோம். உலகை என்றும் எடுப்போம். துன்பப்பாதை சென்றிடுவோம். என்றும் அவரின் பலத்தால் இயேசுவை நாம் பின் செல்லுவோம். இயேசுவை பின்பற்றி ஓடுங்க. துன்ப பாதை அவருடைய பலத்தினால் எல்லாவற்றையும் மேற்கொள்வோம். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாம் நல்ல வாயில திறந்து விசுவாசத்தோடு எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே என்று உம்மையே நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். ஆமென். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். எங்கள் தேவனே, எல்லாரும் எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, கர்த்தாவே நீ செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக, எங்களுக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டவரே, எங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றினவரே, எங்களுடைய வேலையில், எங்களுடைய தொழில், எங்களுடைய பிசினஸ், பிள்ளைடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் கர்த்தரைங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி உள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நிறைய பேர் நன்றியா வரல நினைக்கிறேன். பிசாசு உங்க வாயெல்லாம் கட்டி வச்சிருக்கிறான். பிசாசு உங்க கைகளை கட்டி வச்சிருக்கிறான். நீங்க பிசாசுக்கு அடிமை இல்ல, இயேசுவுக்கு அடிமை. பிசாசுக்கு அடிமையானவர்கள் இல்ல, நாம் இயேசுவுக்கு அடிமை. அவருடைய அடிச்சூடலை ஃபாலோ பண்றவங்க நாம. அவருடைய அடிச்சூடலை ஃபாலோ பண்ண தேவ பிள்ளைகள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஆராதனை வேலை என்பது சும்மா நின்று கொண்டிருப்பதுக்கு அல்ல. வாய்களை திறந்து தேவன் செய்த நன்மைகளை, கைகளை அசைத்து, கைகளை உயர்த்தி, வாய்களை திறந்து உள்ளத்தினால் திறந்து உதடுகளின் கனியாகி இந்த ஸ்தோத்திர பலி நீ ஏறெடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி உள்ளதயத்தோடு வந்திருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நன்றி உள்ளதயத்தோடு வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறாருங்க. என்னை ரட்சித்த நாள்ல இருந்து, என்னை உருவாக்கின நாள்ல இருந்து எனக்கு அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அநேக பிளெஸிங்ஸ் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அநேக காரியங்களை என் வாழ்க்கையில கர்த்தர் செய்து முடித்திருக்கிறாரு. எனக்கு ஆண்டவர் எந்த குறை வைக்கல, குறைவில்லாமல் நடத்தி நிற்கிறார். என் கண்ணீரை கர்த்தர் துடைச்சிருக்கிறார். என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் நடத்திருக்கிறார். என்னை போஷித்திருக்கிறார், என்னை காப்பாற்றிருக்கிறார், என்னை வழி நடத்திருக்கிறார். என் தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். வியாதிகளுக்கு விலக்கி என்னை பாதுகாத்திருக்கிறார். விபத்துகளுக்கு விலக்கி என்னை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு சில வசனங்களை இங்க நாங்கள் போடுகிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போறோம். இந்த வசனங்களை நீங்க எல்லாரும் சேர்ந்து படிக்க போறீங்க. இந்த வார்த்தைகளை இங்க பவர் பாயிண்ட்ல, பிபிடில போடும் பொழுது
இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறோம். முதல் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உபாகம் 1:31 வசனம். உபாகம் 1:31 வசனம் இங்கே போடப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து எல்லாரும் வாயினால ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். உபாகம் 1:31 வசனம். மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியலனா நான் பேச என் கூட அந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யலாம், நன்றி செலுத்தலாம். உபாகம் 1:31 வசனம் வாசிங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதும் டியூட்டரானமி சாப்டர் 1:31 உபாகம் 1:31 சொல்லப்பட்டது போல இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்திருக்கிறார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களா? கண்டீர்கள் என்று சொன்ன நன்றி உறுதியத்தோடு வாயில திறந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உறுதியத்தோடு கர்த்தரை துதியுங்க. ஹல்லேலூயா. 78வது சங்கீதம் 24-25 வசனங்களை வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. இந்த வருடம் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை போஷித்திருக்கிறார். வாசிங்க. 78வது சங்கீதம் 24-25 வசனம். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டார். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். செஞ்சார் அந்த மாதத்துல. கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, ஆவிக்குரிய மன்னாவையும் தந்தீங்க, பூமிக்குரிய மன்னாவையும் தந்தீங்க, சரீர பிரகாரமான ஆகாரத்தையும் தந்தீங்க. ஆண்டவரே, தானியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் கொடுத்தீங்க. ஆண்டவரே, அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமா இந்த மாதம் முழுவதும் ஒரு குறைவில்லாமல் நடத்தினீரே. ஸ்தோத்திரம் பண்ணுங்க வாயில திறந்து. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அடுத்த வசனம் 2 நாளாகவும் 1:29 வசனம். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்தார். வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. 1:29-12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே உங்களை என்னை மேன்மைப்படுத்திருக்கிறார். உங்களை என்னை பலப்படுத்திருக்கிறார். அவருடைய கரத்தினாலே ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். தேவரின் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிற ஆண்டவருக்கு ஒரு குறைவில்லாமல் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தபடினால நன்றி உறுதியத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க வாயில திறந்து. சகோதரர்கள்லாம் சத்தமே இல்லை. உங்களுக்கு வியாபாரம் தான் முக்கியம், வேலை தான். வாயில திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அதை செய்வதற்கு தாணி கொடுத்தது, பலன் கொடுத்தது எல்லாம் ஆண்டவர். நல்ல வாயில திறந்து நன்றி உள்ள இதயத்தோடு கொடுத்த எல்லா விதமான ஐஸ்வர்யத்துக்காக நன்றி ஆண்டவரே. அடுத்ததாக 91 சங்கீதம் 9-10 வசனங்களிலே இந்த மாதம் மாத்திரமல்ல எல்லா நாளிலும் நமக்கு சகல வியாதிகளையும் விக்கிரங்களையும் நம்மை விட்டு அகற்றினார். வாசிப்போமா. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாவரமாக நான் கொண்டேன். 10ஆம் வசனம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடல, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. அவரை தாவரமாய் கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு பொல்லாப்பு நேரிடாதபடி காத்தார். வாதைகள் நம்மை சூழ்ந்து வந்த போதிலும் அவரே நமக்கு பரம வைத்தியரா இருந்து இம்மட்டுமாக ஜீவன் தந்து நம்மை சாட்சியா நிறுத்திருக்கிறாரே. மரண தருவாயில் இருந்த வேளையில, மரண படுக்கையில் இருந்த வேளையில வார்த்தை எழுப்பி நம்மை உயிர்ப்பித்து இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. கர்த்தர் சொல்றாரு, வாதை உன் கூடாரங்களிலே அணுகாது. வாதை உன் கூடாரங்களில் அணுகாது. எத்தனை பேர் நன்றி உள்ள இருக்கிறீங்க? இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நம்மை போஷித்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் சகல வியாதி விக்கிரங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் மாத்திரம் எல்லா நாட்களிலும் கர்த்தர் எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நம்மை தப்பி நடத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசியா 21வது சங்கீதம் 4-5 வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். சொல்லுங்க, அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தி உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதா இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை எண்ணி பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம் நாமத்தினால் நன்றி உள்ளதோடு இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியோடு நன்றியாக உமங்கன் நாளிலே. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியோடு இருதயத்துடன் கொடி நோமி நன்னாளிலே. என் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, உம்மையே சேவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. சொல்லுங்க, நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வில் செய்தவரே, நன்றி சொல்லி பாடுவே. நீங்க பாடணும், அதுக்காக தான் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுங்க. நன்றி சொல்லி பாடுவே நகனேசுவின் நாமத்தையே. நன்றியா, நன்றியா, என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. ஹல்லேலூயா. நன்றியா, என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்ல வாயில தன்னிய பாஷையில பேசி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளதயத்தோடு வாயில திறங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்க, துதிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடல்களை பாடிட்டு அப்படியே போயிடலாம். ஆனா வாயில திறந்து கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாவற்றுக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போம். கர்த்தாவே, எங்களை போஷித்தீர், எங்களை காப்பாற்றினீர், எங்களை வழிநடத்தினீர், செய்த எல்லா உபகாரங்களுக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்தீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் வாயில திறந்து ஆராதிக்க மாட்டேறீங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஆராதனை பண்ணுங்க. தேவ சமூகத்துல, படிப்புல, வேலையில, எல்லா பகுதியில் ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மையா வைத்து கர்த்தர் நம்மை உயர்த்தினாரு. எங்க இருந்து நம்மை தேடி வந்து கர்த்தர் நம்மை நடத்தினாரு. நன்றி உள்ளதயத்தோடு எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. காத்தீரே என்னை கருத்தாக. எத்தனை பேர்? வழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர். என்னையும் உமக்காக, என்னையும் உமக்காக கொடுத்தீரமையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்தேன். பாடுங்க. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே, காத்தீரே என்னை கருத்தா. முழங்கால் படிக்கிட்டு எல்லாரும் வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர். என்னையும் உமக்காக. கரங்களை தட்டி எல்லாம் எடுத்தீர். என்னையும் உமக்காக கொடுத்தீர். என்னையும் உமக்காக. ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும்
என்றும் துதித்திடுவே. காத்தீரே என்னை கருத்தாக உள்ளத்தினால வலுவாதபடி என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக ஆமே வலுவாமல் என்னை உமக்காக எடுத்தீரே. என்னையும் உமக்காக ஆமே எடுத்தே என்னையும் உமக்காக கொடுத்தே உம்மையும் எனக்காக ஸ்தோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நன்றியால் பொங்குதே எமதுள்ளம் நாதன் செய் பல நன்மைகள் நாள்தோறும் நடனுடன் வாழ்ந்து நன்றியால் ஸ்தோத்தரிப்போம். நாள்தோறும் நலமுடன் நம்மை காத்தாரு. நன்றியால் நன்றியால் பொங்குதே எமதுள்ளம் நாதன் செய் பல நன்மைகள் நாள்தோறும் நலமுடன் காத்தாரே. நன்றியா ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா நன்றியா ஆபத்திலே அரும்புலே பாதைக்கு நல்ல தீபம் நீரே. ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவாள் என்னை நடத்தும் கேளு ஆண்டவர்ட்ட. என்னை மறவா நடத்தினீரே. தயவால் என்னை நடத்தும் ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிலே ஆபத்திலே ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் என்னை மறவா இயேசுநாதா அந்த தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே கருத்தானே பாதுகாப்பே என்ற நம்மை பாதுகாத்து நடத்தினவர். பயப்படாதே பயக்கருத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திர. எவரும் பயக்காது பறிக்க இயலாது ஆமென். ஏழை என்னை நின் கையில் நின்று எவரும் பறிக்க இயலாது. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் நடத்தினீரே. என்னை போஷித்தீரே. காப்பாற்றினீரே. வழி நடத்தினீரே. வார்த்தை என்னோடு கூட பேசினீரே. வார்த்தை கொண்டு எங்களை உயிர்ப்பித்தீரே. வியாதி படுக்கையை மாற்றினீரே. உள்ளத்தின் ஆழத்தில் அறிக்கை பண்ணுங்க. நன்றி உள்ளதா இருங்க. என்னை மறவா நல்ல ஆவிய நிரம்பி கர்த்தர் செய்த மகத்துவங்களை சொல்லி பாடி குணமா எல்லாரும் குணமான காரியங்கள் நம்மை விடுதலையாக்கப்பட்ட காரியங்கள் சிறையிருப்பு மாறும். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள போடுகிறீர்கள். உன் பாவத்தை அறிக்கை செய். உன்னை சுத்திகரித்துக் கொள். உன் மனம் மாறணும், இருதயம் மாறணும், சிந்தம் மாறணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகணும். அப்பொழுதுதான் கர்த்தர் நிறைவானதை கர்த்தர் தருவார். ஓ ரிபா ராகா தூரா மத நகரவர சிகதுரா மத நகரவா. ஹalleluya hallelujah hallelujah. ரிமா ராகா தூரா மத நகரவர சிகதுரா மத நகரவா. ஹalleluya. கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்திற்கு வந்திருக்க தேவ பிள்ளையே, மேல இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள், வெளியே இருக்கிறவங்க எல்லா தேவ சமூகத்துல கீழ்ப்படிதல் பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீங்க சொன்னால் 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இயேசுக்கு கீழ்ப்படுகிறவங்க எல்லாரும் 2 கரங்களை ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக உயர்த்தி என்னை என் குடும்பத்தை இம்மட்டுமாக நடத்தி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வந்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தினீரே. எங்களை போஷித்தீரே, எங்களை காப்பாற்றினீரே, எங்களை வழிநடத்தினீரே, எங்களை உயிர்ப்பித்தீரே. எங்க குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தீரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தீரே. ஆண்டவர் எங்களுடைய வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீரே.
ஆண்டவர் நாங்கள் செய்கிற எல்லா விதமான காரியங்களை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணினீரே. எங்களுடைய விவசாய நிலங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீரே. எங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் பலவிதமான சூழ்நிலையில அநேகங்களை கைவிட்ட போதிலும் கர்த்தரே எங்களுக்கு துணையாய் இருந்தீரே. எத்தனை பேர் வாயில திறந்து நன்றி செலுத்துறீங்க? ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய மன்னாவை கொண்டு எங்களை போஷித்து நடத்தினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு குறைவில்லாமல் நடத்தினீரப்பா. நீங்க நினைச்சதுனாலதான் ஆண்டவரே நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் என்றைக்கோ நம்ம மறந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை மறக்கல. உற்றா உறவினர்கள் நம்மை மறந்திருக்கலாம், சொந்தங்கள் பந்தங்கள் மறந்திருக்கலாம், பிள்ளைகள் மறந்திருக்கலாம், பெற்றோர் மறந்திருக்கலாம், எல்லாரும் நம்மை மறந்து போயிருக்கலாம். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சனாலதான் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. அதனாலதான் நீங்க சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எங்கே போவேனா? ரெண்டு கரங்களை உயர்த்தி, தேவகுமாரா, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் வியாபாரத்தின் காரியங்களை, ஆவிக்குரிய வாழ்க்கைய, உலக பிரகாரமான காரியங்களில என்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க நீங்க என்ன நினைச்சிருங்க ஆண்டவரே. தேவகுமாரா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். பாடுங்க எல்லாரும், தேவகுமாரா. ஒத்துக்கிறீங்களா? உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இது உலகே அறியும். உண்மையா? உம்மை மறந்து வாழ்ந்த தேவர் சமூகத்தை விட்டு ஓடுனீங்க, ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போனீங்க. மறுதளித்த சில நேரங்களில என்னில் நீ உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் பிழியாதே. உறவாத உறவானாரா இல்லாது என் பொழுது பிழியாதே. நீங்க இல்லாம, ஆண்டவர் இல்லாம உங்க குடும்பத்துல எதுவும் நடக்காது. ஆண்டவர் இருந்த அந்த குடும்பங்களில் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும், வாலிபர்களையும், வயதானவர்கள், அந்த குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி கொண்டே போயிட்டு இருப்பார். இன்னைக்கு அநேக நேரத்துல வழி தப்பி திரிந்து போனோம், ஆண்டவரை விட்டு விலகி போனோம், ஆண்டவரை மறந்தோம், வசனத்தை சபையில கேட்கிறோம், ஆவிக்குரிய சத்தியத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் வார்த்தைக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதனாலதான் குடும்பங்களில பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள், அவமானங்கள், நிந்தனைகள், அழுகையின் பள்ளத்தாக்கு, இதெல்லாம் நீங்கள் உருவ கடந்து வரும்படியா கர்த்தர் செய்ய போகிறார். இதெல்லாம் கடந்து நீங்கள் வரணும்னா கர்த்தர் உங்களோடு கூட இருந்தாதான் நடக்குங்க. வாழ்க்கையில பலவிதமான கசப்புகளையும் வைராக்கியங்களையும் வைத்துட்டு, பலவிதமான பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்கள்லாம் வைச்சுட்டு இயேசுவை ஆராதிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்க வாழ்க்கையை, உங்களுடைய சரீரத்தையும், உங்கள் ஜீவியத்தையும், உங்க எல்லா பகுதிகளையும் நீங்கள் சுத்தவான்களாய் காத்து கொண்டு கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுகிற உபவாச ஜெபமா இருந்தாலும் சரி, கண்ணீரின் ஜெபமா இருந்தாலும் சரி, 40 நாள் உபவாசம் இருந்தாலும் சரி, சரியான வாழ்க்கை வாழ்ந்தாதான் அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு என் ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்கல, என் குடும்பத்துக்கு ஆண்டவர் எதையுமே செய்யல, என் பையனுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, வேலை கிடைக்கல, அரசாங்க வேலை கிடைக்கல, இது கிடைக்கல. நீ செய்ய வேண்டியதை செய்யாதனாலதான் எதுவுமே நடக்காம இருக்குது. குடும்ப தலைவிகள் சரியா கர்த்தரை தேடாதனாலதான் உங்க குடும்பம் செழிக்க முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியல. வாலிப பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்துல பெற்றோர்கள் வளர்க்காதனாலதான் இன்றைக்கு அவர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். தேவ பிள்ளைகளாக இங்க இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் சரி, வாலிபர்கள், வயதானவர்கள், விசுவாசிகள், ஊழியர்களாகிய நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாதாங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் போய் பிரவேசிக்க முடியும். கூட்டம் கூடுறது பெரிய விஷயம் அல்ல, வெள்ளை ட்ரெஸ் போடுறது பெரிய விஷயம் அல்ல, நீங்க நகை போடாம இருக்கிறது பெரிய விஷயம் அல்ல. உங்க ஜீவியம் மாறி இருக்கணும், உன் மனம் மாறி இருக்கணும், அதை தான் கர்த்தர் பார்க்கிறாரு. உன் வாழ்க்கை மாறி இருக்கணும், அதை தான் கர்த்தர் பார்க்கிறாரு. உன் வாழ்க்கை, உன்னுடைய மனது, உன் இருதயம் செம்மையா இருந்தா உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாமே நல்லதா நடக்கும்.
இந்த மாதம் எல்லாமே நல்லதா நடத்தி தந்தான்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இனி வருகிற நாட்களில் கர்த்தர் நல்லதாக நடக்க கர்த்தர் கிருபை செய்வார். உன் ஜீவியத்தை பரிசுத்தமா நீ காத்துக்கொள். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். கரை திரை ஏற்ற சபையினை கர்த்தர் தம்மோடு கூட கர்த்தர் சேர்க்க வரப்போகிறார். விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, கர்த்தரை கேட்ட அந்த பயத்துல நீங்க வளரலன்னா நீங்க செய்யறது எல்லாமே தோல்வியா தான் இருக்கும். கர்த்தருக்கேற்ற பயத்திலையும் பயபக்தியோடு தேவசமத்தில் உட்கார்ந்து வார்த்தை வசனத்தை கேட்டு உட்கொண்டு அதை தியானித்து அதை உங்கள் குடும்பங்களிலும் உங்களுடைய வியாபாரத்திலும் வேலையிலையும் தொழிலில் எல்லா பகுதிகளிலும் அபியாசப்படுத்தும் பொழுதுதாங்க அதனுடைய பலனை நீங்கள் புசிக்க முடியும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அப்படி தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. இதுவரை நடத்தின ஆண்டு இனிமேல் நடத்துவார். கேட்கப்படாத ஜெபங்கள் கேட்கப்படும். செய்யாத காரியங்களை கர்த்தர் இதுதான் இப்படி சொல்றீங்க நடக்கலையே, நடக்கும். ஏன் நடக்கலன்னா நீங்கள் சரியில்லை, அதனால தான் நடக்கலை. உங்களை சரி செய்து கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபிங்க. இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. உங்கள் காரியங்களை சொல்லி ஜெபிங்க. இருதயத்தை ஊற்றி கண்ணீர் விட்டு ஜெபிங்க. அதை விட்டு நம்ம வேற என்ன வேலை? ஆண்டை விட்ட கண்ணீர் விடுறது. வெளியே போய் கண்ணீர் விட்டுட்டு இருக்காதீங்க. அங்கேயும் போய் அழக்கூடாது. தேவ சமூகத்தில் அழுங்க, அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. கணேசிக்கு நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மையான இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறு ஆராதனையில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறீர். நன்றி உறுதியத்தோடு பாடி துதித்து உடைய நாமத்தை உயர்த்தினோம். இங்கே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே பாடல் துதி ஆராதனையில் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டீர், எங்களை பலப்படுத்தினீர், எங்களை உயிர்ப்பித்தீர். எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்தில் எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்திட அவருடைய ஆதரிப்பார் என்ற வார்த்தையின்படி நீதிமான ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார் என்ற வார்த்தையின்படி எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் இறக்கி வைத்து ஜெபித்து உம்மை துதித்து உம்மை ஆராதித்திருக்கிறோம். இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது மன சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. தீர்க்கதரிசி வசனங்களோடு கூட எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர். எந்த இடத்துல தலை குனிந்து வெட்கப்பட்டு போனோமோ அந்த இடத்துல எங்களை தலைகளை உயர்த்துகிற தேவ நீர் இருக்கிறீர். உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்ள நம்முடைய வார்த்தையில் நாங்கள் ஒவ்வொருவரும் நிற்க எங்களுக்கு பலன் தருவீராக. ஆண்டவர் வார்த்தையில் நாங்கள் நிற்கவும் விசுவாசிக்கவும் அதை பிடித்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவர். இதனால் வந்த சிறுவர்கள், பெரியோர்கள், வாலிபர்கள், வயதானவர்கள், புதிதாக வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் இப்படி அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தாங்கள் செய்கிற வேலை, தொழில், பிஸ்னஸ், படிப்பின் காரியங்கள் எல்லா பகுதிகளிலும் விவசாயம் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அந்த கையின் பிரயாசங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் தந்திருக்கிறீர். இனி வருகிற நாட்களையும் கர்த்தர் தருவீர். பூமிக்குரிய காரியங்களை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அளவில்லாதபடி நீர் ஆசீர்வதிருக்கிற இன்னும் அதிகமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை பிடித்து கொண்டு எங்களை சரி செய்து கொண்டு எங்களை சுத்திகரித்து கொண்டு ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்துக்கென்று நாங்கள் ஆயத்தப்பட எங்கள் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீதியானவெல்லாம் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்த நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் உட்கார்ந்து